வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் ஒரு 3 ஜிப்பை யூஸ் பண்ணி ஒரு அழகான தோள்பை தைக்கலாம். ஓகேவா? முதல்ல நம்மளோட உள் பாக்கெட்டை தைச்சிடலாம். உள் பாக்கெட்டோட அளவு 9 அங்குலம். 9 அங்குலம் அகலம், உயரம் 7 அங்குலம். அளவுள்ள ஒரே ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தையல் கிடம் விட்டுலாம். இந்த பக்கமும் தையல் கிடம் விட்டு அந்த மைய அளவுள்ள ஒரு ஜிப்பு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஜிப்பு ரன்னர் கோர்த்துக்கலாம். 2 பக்கமும் பிட் கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் எடுத்து ஜிப்பை திருப்பி வச்சுக்கலாம். ராங் சைடில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கிளாத்தை திருப்பி வச்சு ஜிப்பு மேலேயே ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட உள் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸ் கிளாத் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ கைப்பிடி தைச்சிடலாம். கைப்பிடி இருபத்தி 5 அங்குலம். 25க்கு 3.5 3 அங்குலம் அளவுள்ள 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். 2 அங்குலம் அளவுள்ள லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதை 2ஆ மடக்கி மையத்தில் வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அதே இடத்துல கைப்பிடியை திருப்பி வச்சு இந்த கார்னர்ல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் தச்சிடலாம். நம்மளோட 2 கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. உள் பாக்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தத மெயின் பார்ட் 16 அங்குலம். 16 அங்குலம் உயரம், அதே மாதிரி அகலமும் 16 அங்குலம். அகலமும் 16 அங்குலம், உயரமும் 16 அங்குலம் அளவுள்ள 2 பீஸ் எடுத்துக்கலாம். எந்த கிளாத்தில் தைக்க போறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் கொஞ்சம் நூலளவு சுத்தியுமே நூலளவு கூடுதலாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். கிளாத் எடுத்துடலாம். கிளாத் எடுத்து மேல இருந்து 4 இன்ச்சஸ் 4 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிடலாம். மார்க் அவுட் பண்ணிட்டு அது 2ஐயும் சேர்த்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு அந்த இடத்த கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சென்டர் பார்ட்ல ஒரு ஜிப்பை வச்சு தைக்கலாம். அந்த ஜிப்போட அளவு 12 இன்ச்சஸ் 12 அங்குல அளவுல ஜிப் எடுத்துக்கலாம். ஒரு ரன்னரை இது வழியே கோர்த்து எடுத்துக்கலாம். இன்னொரு ரன்னரை இந்த பாகத்து வழியா கோர்த்து எடுத்துக்கலாம். 2 ரன்னர் கோர்த்துட்டு சைட்ல பிட்டு கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். பிட்டு கிளாத் நல்லா தாராளமா 4 அங்குல அளவுல பிட் கிளாத் இந்த பக்கம் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். சிப்பை 2ஆ மடக்கி சிப்போட பின் பக்கத்தில் ராங் சைடில் சென்டர் பார்ட்டை 2 பக்கம் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். இந்த கிளாத்தை இந்த இடத்துல வச்சு இந்த பாகத்தை இந்த இடத்துல வச்சு தைச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு முதல்ல கீழ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை 2ஆ மடக்கிடலாம். 2ஆ மடக்கிட்டு ஒரு சென்டர் கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்துட்டு நம்ம ஜிப்போட பின்பாகத்தில் சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டை இந்த கிளாத்ல சென்டர் பார்ட்டில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இதை திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்மளோட இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதை ரெண்டா மடக்கி ரெண்டு பக்கமுமே இந்த பக்கமும் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கட்டை எடுத்துட்டு போய் இந்த கட்டை ஜிப்போட பின்பக்கத்தில் இன்னொரு சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டையும் இதோட சென்டர் பார்ட்டையும் பிடிச்சிட்டு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அப்போ இதை திருப்பி வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ ஜிப்புக்கு மேலே ஒரு சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் அவுட் பண்ண இடத்துல இருந்து 2.5 ஆங்கிளாக மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் மையத்தில் இருந்து 2.5 ஆங்கிளாக மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடியை மார்க் அவுட் பண்ண பிளேஸ்க்கு அந்த பக்கமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 பக்கமுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/4 அங்குலம் கீழே அந்த கிளாத்தை விட்டு 1/4 அங்குலம் கீழே இறக்கி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம திருப்பி அடிக்கிறப்போ கைப்பிடி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், கழண்டு வராமல் இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். மேலே கிளாத்தில் தையலுக்கு 2 பக்கம் இடம் விட்டுடலாம். இந்த பக்கமும் தையலுக்கு இடம் விட்டுட்டு மைய அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். சென்டர் அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்துட்டு இந்த பக்கம் வழியா ஒரு ரன்னர் கோர்த்துக்கலாம். திருப்பி வச்சு இந்த பக்கம் வழியா ஒரு ரன்னர் கோர்த்து எடுத்துக்கலாம். 2 ரன்னர் கோர்த்த பிறகு கிளாத் 2 பக்கமுமே பிட்டு கிளாத் வச்சு ரைட் சைடில் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் பிட்டு கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜிப்பை மட்டும் மடக்கி ஜிப்போட பின்பாகத்தில் சென்டர் பார்ட்டை 2 பக்கமுமே இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டில் ஜிப்போட ஒரு சென்டர் பார்ட்டை வச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்துட்டு லைனிங் கிளாத்தோட ஒயிட் சைடு கலர் பின்னாடி இருக்கட்டும், ஒயிட் சைடு இது மேலே வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த கிளாத்தை அப்படியே அடியில் கொண்டு வந்துட்டு கைப்பிடியை நம்மளோட வலது பக்கமாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்புக்கு அடுத்தா இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வரைக்கும் ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இப்போ ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப்புக்கு மேலே ஏற்கனவே
ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நண்டுக்கால் கேப்பில் இதே மாதிரி நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போடுறோம். ரைட். இப்போ அடிபாகத்தில் இங்கே இருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் ஒரு தையல். எஸ், நம்மளோட ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். எக்ஸஸ் இருக்கிறது பூராமே கட் பண்ணி பேக்குக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். எஸ், இப்போ இன்னொரு பாகத்தையும் அதே மாதிரி தான் சென்டர் பார்ட்டை மார்க் அவுட் பண்ணி எடுத்துடலாம். சின்னதை கட் கொடுத்து எடுத்துக்கலாம். கட் பண்ண பாகத்துல இருந்து 2 அங்குலம் சென்டர் பார்ட்ல இருந்து 2 1/2 இந்த பக்கம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம கைப்பிடி வச்சு தைச்சிடலாம். மார்க் பண்ண இடத்துக்கு அந்த பக்கம் ஒரு 1/4 அங்குலம் மட்டும் வெளியில், அப்பதான் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப நம்ம முக்தைகள் போடுறப்போ கைப்பிடி நல்லா பிடிச்சு நிற்கும், கழண்டு வராமல் இருக்கும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் இதை வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஜிப்பில் வந்து ஏற்கனவே சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை இந்த சென்டர் பார்ட்டில் வச்சிடலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது இன்னொரு லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதோட ரைட் சைடு வச்சுக்கலாம். வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு இந்த லைனிங் கிளாத்தை நம்மளோட வலது பக்கம் திருப்பிடலாம். திருப்பிட்டு ஒரு சின்னதாக ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்மளோட உள் பாக்கெட் இருக்கு இல்லையா, நம்மளோட உள் பாக்கெட்டை இங்கே வச்சு தைச்சிடலாம். ஜிப்பில் இருந்து ஒரு 3 அங்குலம் 3 இன்ச்சஸ் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்மளோட உள் பாக்கெட்டை வச்சிடலாம். வச்சு இங்கே எடுத்து தைச்சி இங்கே தைச்சி இங்கே தைச்சி இப்படியே வெளியில் வந்துடலாம். இப்போது இந்த கிளாத்தை அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்மளோட மையப்பாட்டுக்கு வந்துடலாம். மையப்பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாகத்துக்கு வந்துட்டு ஜிப்பு இருக்கு இல்லையா, ஜிப்புக்கு அடுத்தாப்புல இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இப்போது அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பாட்டெல்லாம் கட் பண்ணி பேக்குக்கு ஒரு ஷேப் கொடுத்துடலாம்.
சைடு சிப் வச்சு தைச்சோம் இல்லையா, இந்த சைடு சிப்பில் இருந்து 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் 2 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடலாம். வேறு ஒன்றும் இல்லை, சைட் பாக்கெட்டில் நம்ம போடுற திங்ஸ் வந்து பேஸ்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு தையல் போடுறோம். ஓகேவா? ரைட். இப்போது டாப் ஜிப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்பு உள்ள போர்ஷனில் நம்ம சைடு பிட் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டாம். இங்கே கிளாத் ஆரம்பிக்கிற இடத்த மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் கிளாத் ஆரம்பிக்கிற இடத்த மார்க் அவுட் பண்ணலாம். பண்ணிவிட்டு மடிச்சிடலாம். மடித்து நம்ம மார்க் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிக்கலாம். மார்க் அவுட் பண்ண பிளேஸ் 2ஐயும் பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் அவுட் பண்ண பிளேஸ் 2ஐயும் பிடிச்சிட்டு ஒன்ஸ் பிடிச்சிட்டோம்னா பொசிஷன் மாற்றக்கூடாது. மாற்றாமல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம மார்க் அவுட் பண்ண பிளேஸை பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அடிபாகத்தை சேர்த்து வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தை. ரெண்டாவது செகண்ட் ஸ்டிச் ஒன்று இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் செகண்ட் ஸ்டிச் ஒன்றும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பேக்குக்கு ஒரு நல்ல ஷேப் கொடுத்துடலாம். ரெண்டு தையலையும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த ஜாயிண்டில் இருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1.5. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து தையல்லேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தையலும் போகுது இல்லையா, அந்த பிளேஸை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இதே மாதிரி இந்த பக்கம் 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பேக் ரெடி. சூப்பரான பேக். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரான ஒரு பேக் ரெடி. வீட்டில் எவ்வளோ அழகாக தைக்க முடியுமாங்கிற அளவுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.